Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தியை வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் சங்கீதம் 142 அதிகாரம் 7 இறைவசனம். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். எனக்கு பிரியமானவர்களே, தாவீதுக்கு வந்த சூழ்நிலை, ஒருவேளை அவர் இந்த வரிகளை, இந்த ஜீவநல வார்த்தையை வெளிப்பட காரணம் எதுவாக இருக்கும்? அவர் எந்த சூழலில் இருக்கும்போது இதை சிந்தித்திருப்பார்? ஒருவேளை அரண்மனையில் இருக்கும்போதா? இல்லை வீட்டில் இருக்கும்போதா? இல்லை, தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தஞ்சம் அடைந்த போது அவர் மனதில் எழும்பிய சிந்தனை இது. எனக்கு பிரியமானவர்களே, இருளில் அபாயகரமான சிறைக்கிடங்கில் இருப்பது போல தாவீது உணர்ந்தார். தான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு மனிதர் எல்லாரிடமிருந்து பிரிக்கப்பட்டவனுமாய் தன் பிரச்சனைகளோடு தனிமையிலே இருப்பதாக அவர் உணர்ந்தார். இன்றைக்கு நாமும் கூட அப்படி உணர்வோம். நமக்கு யாருமே ஆறுதல் சொல்ல இல்லையே, நம்மளோட கவலைகளை காது கொடுத்து கேட்க ஒருத்தரும் இல்லையே, எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலும் நான் தனிமையாக இருக்கிறேனே என்று நாம் இன்றைக்கு வாடுகிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், மகனே நான் உன் கூட இருக்கிறேன், மகளே நான் உன் கூட இருக்கிறேன். நீ யாரை குறித்தோ கலக்கம் அடையாத, யாரோ உன் கூட இல்லைன்னு நீ நினைக்காத, நான் உன் கூட இருக்கிறேன். அதனால தான் அவங்கெல்லாம் உன் கூட இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, இது என்னோட வாழ்க்கையில் கூட மிகப்பெரிய ஒரு ஆழமான சாட்சியாக இருக்கிறது. இன்றைக்கு நான் யாரும் என் கூட இல்லை, என் சொந்த பந்தங்கள் இல்லை, யாருமே ஒரு வார்த்தை கூட இப்போது வரையும் என்னை யாரும் கேட்டதில்லை, விசாரித்தது கூட கிடையாது. ஆனால் ஆண்டவர் அனுதினமும் விசாரிக்கிறவர், ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு மணி நேரமும் விசாரிக்கிறவர். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் விசுவாசித்தால் அவருடைய அன்பு மட்டுமே போதுமானது. வேறு எந்த அன்பும் அவருடைய அன்புக்கு நிகராகாது. அதை தான் தாவீது உணர்ந்தார். அவர் நம்பிக்கைக்குள்ளே வந்தார், ஆண்டவர் எப்போதும் என் கூடவே இருக்கிறார் என்று. எனக்கு பிரியமானவர்களே, தாவீதுக்கு வந்த சூழல் போல நமக்கு இருந்தால் அதை ஆண்டவர் மாற்றி விடுவார். இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக நமக்கு ஒரு சமாதானத்தையும், நமக்கு அவருடைய இறை அன்பிலே நிலைத்திருப்பதற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு தருகிறார். உனக்கு யாருமே வேணாம், நான் மட்டுமே போதும். ஏன்னால் அவர் தான் நம்மளை படைத்தவர். படைத்தவருக்கு தான் நம்மளோட வாழ்வை குறித்த நோக்கம் இருக்கும். மற்றவர்களுக்கு எந்த நோக்கமும் இருக்காது. அதனாலே நாம் தனிமையை கண்டு வாடாமல் இருக்க ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போமா? ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பின் நேசரே. அப்பா, இந்த சங்கீதம் 142 அதிகாரத்தில் 7 வசனத்தில் சொல்லப்பட்டது போல உமது நாமத்தை நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. எங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் காவலாக இருங்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே, அப்பா, நீர் தயவு செய்யும் தகப்பனாக இருந்து எங்களை தப்புவிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அவர்கள் தனிமையின் வேதனையில் வாடிக்கொண்டிருந்தால் அவர்களை விடுதலை செய்யும் ஆண்டவர். ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம்ப்பா. அப்போ எத்தனையோ இளைஞர்கள் தன் வாழ்விலே தனிமைப்பட்டதாக நினைக்கிறார்கள் ஆண்டவர். அவர்களுக்கெல்லாம் நீர் பாதுகாப்பு அருள்வீராக. ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீ இருந்து வெற்றி பெற செய்யும். ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you're watching New Eden TV.